வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 2 கவுன்சிலிங் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ இது. ஆக்சுவலாக ப்ரமோஷன் குயிக்காக இருக்கணும், சம்பளம் அதிகமாக இருக்கணும், வேலை அதிகம் இருக்கக்கூடாது, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், ப்ரெஷர் எதுவும் இருக்கக்கூடாது, பவர்ஸ் அதிகமாக இருக்கணும், பப்ளிக் ரிலேஷன் நல்லா இருக்கணும். இதையெல்லாம் ஒரே போஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நிச்சயம் அந்த போஸ்ட்டு இல்லை, டிஎன்பிசிலே இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணணும், வேறு எவனையாவது வேலைக்கு அனுப்பிவிட்டு சம்பளம் மட்டும் எனக்கு கொடுறான்னு சொல்லி வீட்டில் படுத்துட்டு இருந்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களை நான் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல, நான் உட்பட எல்லாருடைய மனநிலை அதுதான். இன்னொன்று சொந்த ஊரில் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி. ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் புரிஞ்சுக்கணும். இது ஸ்டேட் சபார்டினேட் சர்வீஸ் சார், சொந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குமா, ரெவன்யூ மட்டும்தான் டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்குது. அப்போ அப்படின்னும் பொழுது டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷனில் எது டிஸ்ட்ரிக் வைஸ் எடுக்கிறீங்களோ அது மட்டும்தான் சொந்த டிஸ்ட்ரிக் கன்ஃபார்ம். மீதி கிடைக்காதா அப்படின்லாம் இல்லை. வேக்கன்சி சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒரு 600 போஸ்ட் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்கு 20, 30, 50 அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் போய்ட்டு லெட்ரு இந்த மாதிரி ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி உடனே டிஎன்பிசியில் ஆர்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆர்டர் போட்டு நம்ம பேரை போட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்கள்ல, நம்ம டிஎன்பிசி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆர்டர். அந்த ஆர்டரை வாங்கின உடனே நீங்கள் இன்னொரு நாள் ஹெட் ஆஃபீஸ் போக தேவையில்ல. அங்கே உங்களுடைய ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி மாதிரி ஏதோ ஒரு ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் அதில் இருக்கும். அந்த அட்ரஸில் கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி என் குடும்பம் இப்படி இருக்குது, இல்லை நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும், ஏதாவது ஒரு ரீசன், குழந்தை பிறந்திருக்கு, ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாரு, ஒய்ஃப் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரீசன், வேலிடான ரீசன் ஏதாவது இருந்தது, இல்லை நான் மாற்றுத்திறனாளி, விடோ, பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், சிங்கிள், செப்பரேட்டட், இந்த மாதிரி 1008 காரணங்கள், அந்த மாதிரி காரணங்களை மென்ஷன் பண்ணி லெட்டர் கொடுத்தீங்கன்னா வேக்கன்சி இருந்ததுன்னா 90% கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு 10% கொஞ்சம் ஒரு சிலர் வந்து நான்லாம் அங்கே வந்து வேலை பார்க்குறேன், நீ உன் குடும்பத்தோடு இருக்கணுமான்னு சைக்கோத்தனமாக இருக்கிற சில ஆட்கள் மட்டும்தான் எங்கேயாவது மாற்றி மாற்றி போடுவாங்க. அதனால் வேக்கன்சி அதிகமாக இருந்தால் கிடைக்கும் ஒன்று. இன்னொன்று, சில வேக்கன்சி மொத்தமே 10 வேக்கன்சி தான் இருக்கும், 28 டிஸ்ட்ரிக். அப்போ உங்கள் டிஸ்ட்ரிக் கிடைக்குமானா அந்த வேக்கன்சி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். இல்லைனா அங்கே வேக்கன்சி கிடைக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அது ட்ரான்ஸ்ஃபர். ப்ரமோஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட முனிசிபல் கமிஷனர் தவிர எந்த போஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ப்ரமோஷன் வராது. அதனால் அதை ஒரு க்ரிட்டீரியா வச்சு செலக்ட் பண்ண வேணாம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ப்ரமோஷன் லேக்கிங் தான். காரணம் 2, காலி பணியிடம் நிறையா இருக்குது. நமக்குலாம் எக்ஸாம் வச்சு உள்ளே அனுப்புனா தான் அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜில் நடக்கும். இருக்கிற ஆட்களை நம்மளே வேலை பார்த்துட்ருக்குறோம். இன்னொன்று, 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58லேருந்து 60 மாற்றிட்டாங்க. அதனால் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறது 2 வருஷம் தள்ளி போகுது. அதுக்கப்புறம் இவங்க அடிஷ்னலாக 2-3 வருஷம் தள்ளி போகிறதால எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு லேக்கிங் இருக்குது. ஒன்று, கடந்த ஒரு 2001 to 6 கிட்டத்தட்ட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. அதுக்கு பிறகு நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்ததாலையும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறதாலையும் ப்ரொமோஷன் சைடு கொஞ்சம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் 10 to 15 வருஷம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து சப்ரிஜிஸ்டரில் 10 வருஷம் முடிஞ்சுது. ப்ரொமோஷன் வருதான்னு கேட்குறத விட நான் ப்ரொமோஷனில் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் முனிசிபல் கமிஷனர் அதே டைமில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து 3 வருஷத்தில் குரூப் 1 ரேங்கே வந்துட்டார். அப்போ பொதுவாக முனிசிபல் கமிஷனர் ஆப்ஷன் இருந்ததுன்னா எடுக்கலாமா, சப்ரிஜிஸ்டர் எடுக்கலாமா? முனிசிபல் கமிஷனர் இருந்ததுன்னா முனிசிபல் கமிஷனர் எடுங்க. 30 வயசுக்கு மேலே இருந்தது நீங்கள் அப்படின்னா இவங்க 2 எக்ஸாம் தான் அதுக்கப்புறம் வைப்பாங்க, நீங்கள் 36 தொடுற வரைக்கும். அதனால் நல்ல போஸ்ட்டாக, வேலை அதிகமாக இருந்தாலும் பவர் அதிகமாக இருக்கிறது, சொசைட்டியில் நல்ல ரெஸ்பெக்ட் உள்ளது, இந்த மாதிரி எல்லா க்ரிட்டீரியாவும் வச்சு ரிஸ்க்கு அது இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம பார்க்காத ரிஸ்க்கா அப்படின்ற மாதிரி கடந்த 2 வருஷமாக நம்ம நிறைய சந்திச்சிட்ருக்குறோம். ப்ரெஷர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருக்கோம். அதை துணிஞ்சு 30 வயசுக்கு மேலே தாண்டிட்டாலே நீங்கள் நான் அடுத்த எக்ஸாமில் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சு செலக்ட் பண்ண வேணாம். நல்ல போஸ்ட்டாக எடுங்க. எந்த வேலைக்கு போனாலும் 10 to 6 ஒர்க் பண்ணி தான் ஆகணும் மினிமம். அதுக்கு மேலேயும் டைம் இருக்கும். அதாவது வேலை செய்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு இல்லை, வேலை செய்கிறதுக்கு குறைந்தபட்சம் அது வந்து இருக்கும். அடுத்தது ஜென்ரலாக கேட்குறது நான் ஓடி அது எப்படி வரும், நான் ஓடி எப்போ விடுவாங்க, இது எல்லாமே இந்த இன்டர்வியூவில். அதே மாதிரி நான் பின்னாடி இருக்கிறேன், என்னை கூப்பிடுவாங்களா அப்படின்னா எல்லாரையுமே இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாரையுமே கூப்பிடுவாங்க.
அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆள் எடுக்க மாட்டாங்க. அப்போ எடுக்காத ஆள் இன்னொருத்தவங்க இருப்பாங்கள்ல, நான் நோட்டியில் முனிசிபல் கமிஷனர் எடுக்கிறோம், இன்னொரு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறவர். அப்போ ஒரே போஸ்ட் தான் இருக்குன்னா அவர் மட்டும் இல்லாமல் 2வது ஆள் போனால் தான் நான் எடுத்துக்கிறேங்க சப் ரிஜிஸ்ட்ரார், இல்லை நான் எடுத்துக்கிறேன் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர், அந்த மாதிரி எடுக்க முடியும். அதனால் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எல்லோரையும் எடுத்துகிட்டு அங்கே ஆப்சண்ட் ஆகக்கூடாது. நீங்கள் 360 ரேங்கில் இருந்தால் கூட ஆப்சண்ட் ஆகக்கூடாது. அங்கே போயிட்டு காரணம்னு சொல்லி வேக்கன்சி இல்லை, ஏன்னா நான் நான் ஓடிஏ போஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வரணும். டிஸ்ட்ரிக் அந்த இது சொல்லியாச்சு. அடுத்தது சேல்ரி 2 விதமாக இருக்கும். 9(3) பழைய ஸ்கேலில் சொல்லுவாங்க. குரூப் 2 குரூப் 4 சேலரியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் இருக்கும். சீனியாரிட்டியும் வந்து இப்போ ஸ்டேட் சபார்டினேட் ஃபுல்லாகவே ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிற போஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் சீனியாரிட்டி, அந்த டிஸ்ட்ரிக் புது டிஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்னா ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேகன்சி நிறையா க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கலாம். இப்போ சேலரி கம்மியாக இருந்தாலும் நான் ஓட்டியில் சில இது எடுக்கும்பொழுது இது சேல்ரி வந்து பின்னாடி டெப்டி தாசில்தார் ஆகும்போது இந்த சேல்ரி வந்துடும். ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷம் வந்து கஷ்டப்படணும். பட் தாசில்தார், ஆர்டிஓ, அது ரெவன்யூ விங்கில் போகணும். ஆர்டிஓ என்னால் குரூப் 1 எழுத முடியல, இல்லை வயசாகிடுச்சு, இல்லை திரும்ப பாஸ் பண்ண முடியும்னு தெரியல, நான் ரெவன்யூ விங்கில் போகணுன்னு நினைக்கிறவங்க ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுக்கலாம். சேல்ரி ஒரு 10-15,000 கம்மியாக தான் வரும் இப்போதைக்கு, பின்னாடி சரியாக இருக்கும். அடுத்தது வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பொதுவாக இருக்குது. வேறு ஏதாவது டவுட்ஸு எல்லாத்தையும் இது பண்ணுங்கள். இந்த பார்ட் 2 ஒரு வீடியோ வந்து அடுத்தது ஈவினிங் வேணால் கொடுக்குறேன். ஆஃபீஸ் டைம் ஆச்சு. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.